தங்களை இந்த வெயிலும் பொருட்படுத்தாமல் வருத்தி வருகை தந்துள்ள விவசாயிகளுக்கும் விவசாய சங்கத்தை சேர்ந்த பிரதிநிதிகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு இந்த மழையில் மட்டும் கிட்டத்தட்ட 250 டிஎம்சி தண்ணி வந்து கடல்ல போய் வேஸ்டா கலந்துருக்கு. தமிழகத்துல வெள்ளக்காரங்காலத்துல கட்டின அணையை விட்டு வேற எந்த அணையும் பொதுவாக இந்திய அரசியல் சட்டம் ஆட்சி இந்திய அரசியல் கட்சி இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு எந்த புதிய அணைகளும் பெரிய அணைகளும் தமிழ்நாட்டில் கட்டப்படவில்லை. அந்த விவசாயிகளும் அந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பல விழாக்கள் நடத்தினார்கள். அந்த விழாக்களில் சர்ச்சை இருந்தது, நமக்கு அது தேவையில்லை. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திருச்சியிலே கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கருக்கு மேல் பயன்பெறக்கூடிய காவிரியுடன் நீரோட்டத்தின் மூலமாக இணைத்து வருடம் முழுவதும் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அதற்கான முயற்சி எடுத்து இதற்கான திட்ட வரவுகளை எடுத்து இதை உலக வங்கியிலோ நபார்டு வங்கியிலோ நிதிகள் பெற்று இந்த விவசாயிகள் பயன்பெறுவதற்கு செய்ய வேண்டும். அதற்கான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் தான் இங்கே பிரச்சார கூட்டம் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் 1000 தொழிற்சாலைகள் இந்த நாட்டில் உருவாகலாம், 1000 உற்பத்தி பொருள்கள் உற்பத்தி செய்யலாம். ஆனால் இந்த உணவை மட்டும் விவசாயி மட்டும்தான் உற்பத்தி செய்ய முடியும். ஆகவே படைத்தலாகிய இறை நம்பிக்கை உடையவர்களுக்கு தெரியும் படைத்தலாகிய கடவுள் பிரம்மன். அந்த பிரம்மனுக்கு சரிசமமானவர் இந்த விவசாயி. உயிர் காக்கக்கூடிய சரி எந்த ஒரு ஐடி நிலையத்திலும் சரி இந்த உணவை வந்து உற்பத்தி செய்ய முடியாது. நீர் பாய்ச்சி விளைவித்தால் மட்டும்தான் இந்த உணவை உற்பத்தி செய்ய முடியும். ஆகவே சுழன்றும் ஏற்பில்லாத உலகம் உழன்றும் உலகை தலை என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் கூறியிருக்கிறார். ஒரு ஜீவராசியை உயிர் வாழ முடியாது. அந்த உணவுகளை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளை பிரச்சனையை நீக்குவதற்கு இந்த 5000 காவிரி இணைப்பு திட்டத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இதற்கான திட்ட மதிப்பீடு எங்களுடைய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி திரு மதியழகன் அவர்கள் ஒரு 15,000 கோடி என்று அந்த திட்டத்தில் மதிப்பீட்டு செய்துள்ளார். அவர் உரையாற்றும் பொழுது அதனுடைய விளக்கத்தை தெரிவிப்பார். இன்றைக்கு டாஸ்மார்க்கில் வரக்கூடிய வருமானம் ஒரு வருடத்துக்கு 50,000 கோடி. அதில் ஒரு 15,000 கோடி இந்த விவசாயிகளுக்கு ஒதுக்கீடு செய்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த தமிழக முதலமைச்சர் அவர்களை வேண்டி இருந்து கேட்டுக்கொள்கிறோம். ஆக இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரசு தயங்குமானால் இந்த 5000 காவிரி இணைப்பிற்கு ஒரு லிமிடெட் கம்பெனி தொடங்கி கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கர் இதில் பாசனம் பெறக்கூடிய சேர்த்து அரசு நிறைவேற்றாவிட்டாலும் இதை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு மக்களை திரட்டி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி தொடங்கி கிட்டத்தட்ட 1 லட்சம் அந்த திட்ட செயல்பாடுகள் எல்லாம் இதனுடைய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி திரு மதியழகன் அவர்கள் விளக்குவார். இந்த திட்டத்திற்கு கிட்டத்தட்ட 2021 5000 பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒரு விவசாய சங்கத்தை பதிவு செய்த யோகநாதன் சிறிசோழன் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய தலைவரோடு இவர் நம்மளுடைய சிஷியராக இருந்து அவருடைய வருகளுக்கு உணவருந்து மாப்பிளை சம்பா சீரக சம்பா கருப்பு கவுளி இந்த அரிசிகள் எல்லாம் உண்டு. நம்முடைய முன்னோர்கள் விழாக்கியமாக இன்றைக்கு சொல்லக்கூடிய அன்றைய காலகட்டத்தில் திருமணம் நடப்பதற்கு திருமணம் செய்து கொடுப்பார்கள் அந்த ஆண்மகளுக்கு. ஆக அவர்கள் சாப்பிட்ட அரிசி மாப்பிள்ளை சம்பாரிச்சு சீரக சம்பாரிச்சு யானைக்கவுனி இது போன்ற 160 நாள் விளையக்கூடிய அரிசிகளை சாப்பிட்டார்கள். இன்றைய காலகட்டத்தில் 90 நாளில் 110 நாளில் விளையக்கூடிய அரிசிகளை சாப்பிட்டு நம்முடைய அன்றைய ஆயுள் காலம் கிட்டத்தட்ட ஒரு 90 வயது 100 வயதை தாண்டிய அந்த உணவு நம்ம சாப்பிடுற உணவு எல்லாமே நஞ்சா இருக்கு, ரசாயனம் கலந்த உணவா இருக்கு. அந்த காலத்துல ரசாயனம் எல்லாம் எதுவுமே கிடையாது. 2ஆம் உணவுப் போரில் மீதிப்பட்ட கெமிக்கல் எல்லாம் அந்த போருக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் செய்யறதுன்னு பார்த்தா எல்லாம் வந்து வயலுக்கு போடுவோம் உரமாவுன்னு சொல்லி நமக்கு யூரியா இந்த கந்தகம் இதெல்லாம் வந்து உரமா போட்டு நமக்கு வந்து ஒரு ரசாயன ஆயுள் காலத்தை குறைச்சிட்டு இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 40 வயசு 50 வயசுக்கு 60 வயசு 50 வயசு தான் ஆயுள் காலங்கிறான். பார்த்தா சுகருங்கிறான், ஹார்ட் அட்டாக்குங்கிறான். அந்த 20 ரூபால அந்த எண்ணெய் கடவுள கலந்து வாசம் எந்த நிலையில கலந்தாலும் அந்த வாசம் வந்து அந்த எண்ணெயோட வாசத்துக்கு வரும். இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புல ரத்தத்துல வந்து பிளாஸ்டிக்கோட துகள்கள் இருக்குங்கிற ஆராய்ச்சியில உலக மெடிக்கல் கவுன்சில் ஆராய்ச்சியில வந்து ரத்தத்துல வந்து பிளாஸ்டிக் துகள்கள் இருக்குங்கிறான். அந்த துகள்கள் எப்படி வந்ததுன்னு கேட்டா இந்த மாதிரி பெட்ரோலிய கலந்த எண்ணெய்களை சாப்பிடுவதால் அந்த ஐயாக்கள் அவர்கள் உடல் வருகை தந்துள்ள விவசாயிகளுக்கும் இந்த கன்னட விழிப்புணர்வு கூட்டத்தின் சார்பாக வருகை தந்த அனைவரையும் வரவேற்று மீண்டும் ஒருமுறை வரவேற்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
அதுல இந்த கலப்படம் உணவுகளை சாப்பிட்டு நமக்கு பாத்தீங்கன்னா போனோன்னா நாட்டுக்கோழி சாப்பிட்டா அந்த காலத்துல வந்து உணவு கட்டுறதா இருந்துச்சு. இந்த போந்தா கோழி எல்லாம் சாப்பிட்டு முதுகு போயிட்டு அதுல சேர்க்கிற கெமிக்கலான உணவெல்லாம் சேர்த்து தொடர்ந்து சாப்பிடுறதுனால அந்த போந்தா கோழி சாப்பிடுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைந்து போகுது. இங்க நிறைய கோர்ட்ல பாத்தீங்கன்னா டைவர்ஸ் வழக்குகள் நிறைய இருக்கு. என்ன காரணம், புருஷனால எதுவும் பண்ண முடியல, ஒரு ஆண்மகனுக்கு தகுதியற்றவராக இருக்கிறாரு. ஆகையால் இவர் வந்து நான் வந்து விவாகரத்து செய்யறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விவாகரத்து வழக்குகள் நிறைய நீதிமன்றத்தில் இருக்கிறது. அது இந்த இயற்கையான சூழலுக்கு மாறி நாம் செயற்கை முறையில் பாஸ்ட் உணவுகளுக்கு காலத்தில் விவசாயத்துல வந்து உரம் போட்டு பூச்சி மருந்து எடுத்து அந்த பூச்சியை சாவடிக்க மருந்து அடிக்கிறோமா அந்த மருந்து என்ன போய் அந்த பூச்சிகளையும் நம்ம சேர்ந்து சாப்பிடுற ஒரு சூழல் நமக்கு ஏற்படும். ஒரு விவசாயி நம்ம பிரதான ஒரு நபராக இருக்க வேண்டும். ஆகவே விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி தந்தது. அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 காவிரி நீரோட்ட திட்டத்தை நிறைவேற்றி தந்து விவசாயிகளின் வாழ்வில் நிறைவேற்றி வைக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இந்த மக்கள் உங்களுக்கு திரும்ப செய்வார்கள். அதாவது நம்ம மாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கா வெள்ளி புண்ணாக்கு தண்ணி எல்லாம் போடுவோம், அது என்ன செய்யும், பாலா கொடுக்கும். அது மாதிரி இந்த மக்களுக்கு நீங்கள் இந்த அரசு நல்ல திட்டங்களையும் நல்ல செயல்களையும் செய்தால் உங்களுக்கு பால் மாடு தருவது போல் இந்த மக்களும் பிரதிபலிப்பாக கொடுப்பார்கள். தேவைப்படுகிறது என்று ஒரு திட்ட அறிக்கையை ஏற்படுத்திய 10 வளர்ச்சித்துறை மத்திய அரசுடைய 10 வளர்ச்சித்துறையுடைய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி கொலக்குடி கிராமத்தில் பிறந்தாலும் இந்த மண்ணை பாதுகாப்பதற்காக நான் இந்த பணியை மேற்கொண்டு இதை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று கூறி உங்களிடம் திட்ட அறிக்கைகளை விவரிக்க மதியழகன் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். காவிரி வழி நாடு, வாவிரி பயன்தனி நாடு, வாலிய பாரத மணித்தாய் நாடு. வணக்கம் எல்லோருக்கும். இன்றைய வேளாண் குடிகளின் விவசாய போராட்டத்துக்கு வந்திருக்கும் என் அருமை நண்பர் யோகநாதன் அவர்களே, முத்தரையர் அரசியல் களம் என்ற அரசியல் நிறுவனத்தை நடத்தி வரும் என் அண்ணன் நண்பன் KPN ராஜா அவர்களே, முசிறியில் பிறந்தாலும் அகில இந்திய அளவில் விவசாயிகளுக்காக போராட வேண்டும் என்று ஒரு முன்னுதாரணமாக ஒரு நிறுவனத்தை நடத்தி வரும் அண்ணன் ஐயாக்கன் அவர்களே, மற்றும் இந்த திட்டத்தை பிரச்சாரம் செய்து கடந்த ஒரு வார காலமாக எல்லா கிராமங்களுக்கும் விட்டு வந்திருக்கக்கூடிய வேளாண் குடி மருமக்கள் மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது சிறந்த வணக்கம். அது இல்லாமல் எம் அழைப்பு கேட்டு வந்திருக்கிற எல்லோரு அரசு ஓய்வு பெற்ற அதிகாரிகள், அண்ணன் ஜெயகிருஷ்ணன் அவர்களே, இந்த மாற்றுக் கட்சியை அழைத்த இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் கட்சி சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த தலைவர்களே, மற்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் வணக்கம் கூறி இந்த திட்டத்தை பற்றி ஒரு 5 மணித்துளிகள் நான் விரிவாக கூறிவிடுகிறேன். நமது மாநிலத்திலேயே தோன்றி நமக்கு வலிமை சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பலம். எனக்கும் அந்த திட்டத்தை பற்றி இந்த ஆரை பற்றி அதிகம் தெரியவில்லை. மிக தாமதமாக தான் இதை பற்றி ஒரு ஆய்வோ தொடங்கினேன். ஏனென்றால் மேட்டூரிலிருந்து வர தண்ணியுடைய தரமும் குறைந்து விட்டது. நிறைய வேதியியல் பொருட்கள் கலந்து அது பாசனத்துக்கு பயனில்லாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இங்கு உள்ள கொல்லிமலை, பச்சைமலை, இது 2 மலையெடுக்க 5 ஆறுகள் சேர்ந்தனால தான் ஐயாறு என்று பெயர் பெற்றிருக்கிறது என்று கூறுகிறார்கள். அந்த ஐயாறு என்பது இந்த 5 நதிகளின் உருவமாக வந்து வார்த்தைகள் முத்தமிழ் சேர்கிறது. இது நம்ம தமிழ்நாட்டிலே உருவாகி இங்கு வர்றதுனாலதான் அந்த துறையூர் பகுதிகளில் மிகப்பெரிய வேளாண்மைக்கு மிகப்பெரிய ஒரு பங்கா இருந்திருக்குது. சீரக சம்பா என்ற மிகப்பெரிய ஒரு அரிசியை பிரபலப்படுத்தி பொருளாதாரம் வளரும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 40-35 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற காவிரியின் வளம் அதற்கு ஏற்ற இல்லை. இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்றால், நான் ஆந்திர பிரதேசத்திலே ஒரு 10 ஆண்டுகள் பணி செய்தேன். அங்கே HNSS அந்திரினிவாஸ் சர்ஜல சிரவந்தி என்ற ஒரு திட்டத்தை 2004 திரு ராஜசேகர ரெட்டி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நடைமுறைப்படுத்தி இன்று வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. அந்த திட்டத்தின் மிகப்பெரிய சாராம்சம் என்னவென்றால், நான் 1991 முதலாக பணியில் சேர்ந்தேன். அப்போது நிலத்தடி நீருடைய நீர்மட்டம் வந்து 1000 2000 என்று கூறும்போது இல்லையா எங்களுக்கு நீர் பிரச்சனை இருக்கு. ஆனால் நல்ல மக்கள் செம்மன், அது மானாவாரி கடலை அருமையாக வரும். அந்த தென்மேற்கு பருவமழை காற்றினால் மானாவாரி கடலை எடுத்து விவசாயம் பண்ணுவார்கள். அடுத்து முசுக்கொட்டை செடி என்ற எங்களை 10 வளர்ச்சித்துறை விவசாயம் 2 தான் அவங்களுக்கு பொருளாதாரம்.
இப்படி ஒரு திட்டத்துக்கு வந்துட்டு முதலில் அங்கு அடித்தளமிட்டவர் திரு ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கிலேயர். அதற்கு பிறகு என் டி ராமராவ் அவர்கள் அதை செயல்படுத்த முடியாமல் போன போது 2004 திரு ராஜசேகர ரெட்டி அவர்கள் இந்த திட்டத்தை முன்னிறுத்தி 2007 அனுமதி பெற்று கிட்டத்தட்ட 95 விழுக்காடுகள் இது நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதாவது ஆந்திர பிரதேசத்தில் ராயலசீமை மாவட்டம் என்பது மிகவும் வறண்ட ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஒரு பாலைவன பிரதேசம் என்று கூறலாம். அப்படிப்பட்ட பிரதேசம் இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்திய சர்வேயாக இருக்கட்டும், கணப்பெடுப்பில் இந்த நிலத்தடி நீர் 1500 200 அடியாக குறைந்திருப்பது. நிலத்தடி நீர் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுக்கிற நீரை வந்து உபரி நீரையும் பெறலாம், கிடைக்கும் நீரையும் பெறலாம். காவிரியிலிருந்து பெற்று உங்களுக்கு மழையும் உருவாகும், பாசனமும் உருவாகும், தற்சார்பு பொருளாக வரும். இந்த தற்சார்பு பொருளாக எப்படி சிதைந்தது என்றால், நம் தொழில்மயம் என்ற பெயரில் ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் உருவாக்கிய போது, ஆனால் நமக்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், காய் பற்ற வேண்டும். கர்நாடகா தண்ணி கொடுக்கவில்லை என்று நாம் போராடுவது நமது தார்மீக உரிமை, போராடுவோம். ஆனால் நாம் இஸ்ரேலை போலவோ ஆந்திராவை போலவோ கிடைக்கும் நீரை செயலாக பயன்படுத்துகிறோம் என்று கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குரியே. அந்த நீரை எடுத்துக்கொண்டு போய் கொல்லிமலை பச்சைமலையில் 2-3 அணைகளை கட்டி அந்த நீரை சேமித்து குறைந்தபட்ச நீர்த்தேக்கமாக ஒரு அரை டிஎம்சியோ 1 டிஎம்சி தேக்கி நிற்கும் நீர்நிலையை உருவாக்க வேண்டும். அங்கு ஒரு 35 40 ஏரிகள் இருக்கிறது. இங்குள்ள வேளாண் விவசாயிகள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. இந்த நீர்வளத்துறை கொடுத்த தகவலின்படிதான் நாங்கள் இந்த திட்டத்தை தயாரிக்கின்றோம். சிறு ஏரிகள் இதில் வரவில்லை என்றால் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. 1 டிஎம்சி நீர் என்பது மிகப்பெரியது. கிட்டத்தட்ட 3000 கோடி லிட்டர் தண்ணி. அதற்கு வந்துட்டு நீங்க 12,000 ஏக்கர் 20,000 ஏக்கர் நீங்கள் நீர்ப்பாசனம் செய்யலாம். அதனால் எல்லா ஏரிகளையும் அங்கு நிரப்பப்படும், தூர்வாரி செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையும் திட்டத்தில் வைத்திருக்கிறோம். இந்த நீரை எடுத்துக்கொண்டு அதே போல ஒவ்வொரு ஏரியிலும் நீரை தேக்கிவிட்டு குறைந்தபட்ச நீர் ஒரு 6-10 மில்லியன் கனஅடி சேர்க்கணும். இது ஆந்திராவில் செஞ்சிருக்கிறாங்க. 95 விழுக்காடுகள் இந்த HNSS திட்டத்தில் ஆந்திர பிரதேச ராயலசீமா மாவட்டத்தில் ஏரியை நிறைச்சிட்டு நேரடி பாசனத்துக்கு அவங்க அனுமதியை கொடுக்கல. எந்த விவசாயியும் போராடவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அவங்க சொன்னது இது வந்துட்டு கிட்டத்தட்ட 700 ஏரிகள்ல 95 விழுக்காடுகள் இப்படித்தான் வசதிகளற்ற நீர்நிலைகள், நிற்கும் நீர்நிலைகள். இந்த திட்டத்தின் மிகப்பெரிய வெற்றி. மழையும் குடிகிறது அங்கே ராயலசீமா மாவட்டங்களில், பசுமையும் கலந்திருக்கு. இதை ஏன் நாம் செய்யக்கூடாது என்ற ஒரு கேள்விக்குரிய மேல்தான் இந்த திட்டத்தை தயாரித்து எனது அருமை நண்பர் திருசோழன் யோகநாதன் அவருடன் இணைந்து ஒரு 3 மாதங்கள் தான் நான் ஓய்வு பெற்று ஒரு 9-10 திங்கள் ஆகிறது. அவருடன் இணைந்து எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்கு. யோகநாதனை பற்றி சில விஷயங்கள் சொல்லியாக வேண்டும். அவர் ரொம்ப நேர்மையான முறையில் சமூக பணியாற்றி வருகிறார் என்று தெரிஞ்சிருந்து, ஆனால் இந்த ஐயாருக்கு அவருக்கு நேரடி தொடர்பே கிடையாது. ஐயாறுனால் அவர் வாழும் இடகோணத்துக்கு பெரும்பாலான வாசன வசதியும் கிடையாது. அது ரொம்ப உயரத்தில் இருப்பதனால் நேரடி ஏரிகளோ வாய்க்கால்களோ கிடையாது. ஆனால் சில கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாறு பாதுகாப்பு ஏரிகள் புனரமைப்பு சங்கம் என்ற ஒன்றத்தை ஆரம்பித்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று கேட்டபோது எனக்கு மிகவும் பெரும் மகிழ்ச்சியாகவும் பெருமிதமாகவும் இருந்தது. இப்படிப்பட்ட ஆர்வலரை தான் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு போராட்டம் என்பது மிகவும் மலிவாகிவிட்டது. எப்படி போராட வேண்டும், எதை போராட வேண்டும், அரசு கட்டமைப்புகளை எதிர்த்து போராடுவதனால் நாம் வெற்றி காண முடியுமா என்று தெரியாமல் மக்கள் திணறுகிறார்கள், திசை திருப்பப்படுகிறார்கள். ஒரு கோரிக்கை என்பது ஒரு தவம். நாம் கோருவது வெறும் கல்லறிவதாலோ வேறு போராட்டம் நடத்தி அரசுக்கோ பொது சொத்துக்கோ பங்கம் அளிப்போ நடக்கவே போவதில்லை. இது ஒரு அணுகுமுறை. எம்முடைய அணுகுமுறை, நாங்கள் வைத்திருக்கின்ற திட்டம் ஒரு கனவு திட்டம். இது எங்கள் கோரிக்கை ஒரு தவ கோரிக்கை. இது நிறைவேறும் என்றால் எல்லா தரப்பு மக்களும், தமிழ்நாட்டினுடைய எல்லா தரப்பு மக்களும் இதை ஆதரித்து அன்போடும் ஆதரித்தால்தான் திட்டம் நிறைவேறும் என்று நாங்கள் வணங்கும் கொல்லிமலை பச்சைமலையில் இருக்கும் எல்லா எங்கள் குலதெய்வங்களை வேண்டி இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். தயவு செய்து இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு திட்டத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், யோகநாதன் அவர்கள் இதை எப்படி செய்தார் என்பதற்கு இந்த பாதுகாப்பு சட்டம் உருவானது எனக்கு மிகப்பெரிய ஒரு பலமாகவும் மிக பெருமையாகவும் இருந்தது. இவருடன் தான் சேர்ந்து செய்தேன். அவருக்கு நான் முழு உத்தரவு கொடுக்கிறேன். நீங்களும் கொடுங்கள். எங்களை போன்ற நல்லவர்களை, சமூக ஆர்வலர்களை படித்துவிட்டு எங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு ஓய்வு பெற்றிருந்தாலும் இந்த மண்ணுக்கு மொழிக்காகவும் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் முன்வந்திருக்கிறோம். தயவு செய்து ஆறுங்கள், தாருங்கள் என்று கூறி இந்த விதத்தில் இன்னும் சில விஷயங்களை சில கூட்டத்தின் நடுவே இன்னும் சிறிது நேரத்தில் எங்களுடைய கொள்கை முழக்கம், கோரிக்கை கோஷம் என்று ஒரு 10 கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அதை எல்லோரும் தயவு செய்து நாங்கள் வாசிப்போம்.
அதை நீங்கள் உறக்க செய்து மக்களுக்கும் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாவும் இந்தியா ஃபுல்லாவும் இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதுவரையில் அண்ணன் KPN ராஜா அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள உத்தரவுக்குளம் பகுதியிலிருந்து வருகை தந்துள்ள ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அவரோட வருகை தந்துள்ள கோம்பை பாஸ்கர் அவர்களையும் இந்த 5 காவிரி நீரேற்ற திட்டத்தோடைய சங்கத்துடைய தலைவர் தேவநாதன் திருசோழன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் இங்கே இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து விவசாய சங்கம், தென்னை நதியில் விவசாய சங்கம், விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சார்பாகவும் காங்கிரஸ் கட்சி இப்போதைய மாவட்ட துணை செயலர் காமராஜ் அவர்களையும் வருக வருக வரவேற்று நம்முடைய விஞ்ஞானி அவர்கள் புத்தாரிக்கு வழங்கிய பிறகு இங்கே உரையாற்றக்கூடிய நபர்கள் மீண்டும் உரையாற்றுவார்கள். ஆதரித்து எல்லா அரசியல் கட்சிகளும் உண்மையான சமய அக்கறை உள்ளவர்களும் இந்த மண்ணையும் மொழியையும் பாதுகாக்க வேண்டும் உள்ள ஈடுபாடு அர்ப்பணிப்புள்ள எல்லோரையும் அழைத்தோம். அப்படி ஒருவராக திரு தமிழக அவர்கள் தஞ்சையிலிருந்து வந்திருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர், மிகப்பெரிய இலக்கியவாதி, பேச்சாளர், சமூக ஆர்வலர். அவர் சிறிது நேரம் பேசுவார். அன்பு அழைக்கிறேன். அண்ணன் தமிழன் அவர்கள். முசிறி ஒன்றியம், துறையூர் ஒன்றியம், மண்ணச்சநல்லூர் ஒன்றிய பகுதி விவசாய பெருங்குடி மக்களே, இந்த பகுதியின் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த 5 பாதுகாப்பு, இந்த பிரச்சனையை, இந்த மக்களுடைய கோரிக்கையை ஆதரித்து இங்கே திரண்டு வந்திருக்கும் ஏனைய அரசியல் கட்சி தலைவர்களே, அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் ஒன்று திரண்டு அந்த திட்டத்தை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து அந்த திட்டம் மத்திய அரசால் விலக்கிக் கொள்ளப்பட்டது. அதே போன்று இந்த 5 பகுதியானது 5 ஆறானது மழைக்காலங்கள்ல கொல்லிமலையில மழை பெய்தால் மட்டும்தான் இங்கு நீர் வருகின்ற ஒரு துயரமான நிலை. ஏனைய காலங்களில் அது ஒரு வறண்டு போன ஒரு ஆறாக இருக்கிறது. இப்ப இந்த நிலையினால இந்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீர்மட்டம் நாளுக்கு நாள் கீழே போய் கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த சகோதரர்கள் தமிழ்நாட்டை ஆளுகின்ற இந்த அரசாங்கத்திடம், மத்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையாக இவர்கள் வைக்கவில்லை. ஒரு திட்டத்தை, இந்த திட்டத்தை முழுமையாக ஆராய்ந்து அதை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், அது எவ்வாறு சாத்தியப்படும் என்பதை ஒரு திட்ட விளக்கை அறிக்கை என்றே சொல்லலாம். ஒரு கோரிக்கை அல்ல. உண்மையே சொன்னோம்னா அரசாங்கத்துக்கு வேலையை மிச்சம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு தெளிவான பார்வையோடு எழுப்பப்பட்ட இந்த கோரிக்கை தான் அவர்களுடைய இந்த கோரிக்கையை ஆளுகின்ற அரசாங்கத்தின் காதில் விழுமாறு இந்த அமைதியான இந்த கோரிக்கை போராட்டத்தை முன்னெடுத்து வந்திருக்கிறது. ஒரு மனிதன் நலமாக நலமோடு வாழ 3 விடயங்கள் அவசியமாக தேவைப்படும். உணவு, உடை, உறைவிடம். அந்த வகையில உணவு என்பது முதன்மையாக இருக்கின்றது. அந்த உணவு என்பது இந்த மண்ணை உழுது அதில் பயிர் செய்து உணவு, அப்படியான உணவு தொழில் மனித இனம் தோன்றிய காலகட்டத்திலிருந்து இன்று வரை விடாது நம்முடைய விவசாயிகள் அதை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை? 1200 அடிகளை தாண்டி சென்று விட்டது. என்ன காரணம்? இது ஒண்ணுமே இல்லைங்க, கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அன்னைக்கு நம்ம மக்கள் பழங்கால முறையில விவசாயம் பண்ணோம். மாடுகளை ஏர் பூட்டி உழவு செய்து நம்முடைய நாற்றாங்கால் என்று சொல்லக்கூடிய அந்த வகையில 6 அடி 1 அடி நீர் தேக்குவாங்க. அந்த நீர் வரும். இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கா? நாம எல்லாம் இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானம் என்று சொல்லி சொட்டு நீர் பாசனத்துக்கு போயிட்டோம். மொத்த மாடியில விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நம்முடைய அன்பு சகோதரர் பொன்னுசாமி மதியழகன் அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதை அரசுக்கு தெளிவாக ஒரு அறிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். என்ன? காவிரி ஆற்றிலிருந்து ஆண்டுதோறும் வீணாக கடலுக்குள் கலக்கும் அந்த உபரி நீரை 5000 திருப்பிவிட்டு அதை நாங்க வட்டியோட 8 to 15 TMC திருப்பி கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான திட்டம் பாருங்க.
வீணாக யாருக்கும் பயனில்லாம கடலில் கலக்கக்கூடிய அந்த உபரி நீரை அரசாங்கம் ஐயாறிலே திருப்பிவிட்டு அந்த உபரி நீரை நாங்கள் சேமித்து வைத்து உங்களுக்கு 2 மடங்காக மும்மடங்காக திருப்பி தருகிறோம் என்று சொல்லுகிறார். சரி, அதை அந்த திட்டத்தை, அந்த நீரேற்று திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு தொழில்நுட்ப பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு தீர்வை சொல்லுகிறார். நீங்க அந்த உபரி நீர் சொல்லும் போது ஒன்னும் நீங்க மாயனூர் தடுப்பணையில இருந்து அந்த தண்ணியை திருப்பி விடுங்க, இல்ல புதிய தடுப்பணைகளை கட்டி அந்த உபரி நீரை ஐயாற்றிலே திருப்பி விடுங்கள் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, அதற்கும் வாய்ப்பில்லை என்றாலும் மிக சக்தி வாய்ந்த மின் மோட்டார்கள் மூலம் அந்த உபரி நீரை மின்சாரம் தேவைப்படும் 350-400 மெகாவாட் தேவைப்படும், அதுக்கு எங்க போறது அப்படின்னு ஒரு வினா இருப்பதால் அதற்கும் அங்கே தீர்வு சொல்லப்படுகிறது. அருகிலே இருக்கல, எப்படியும் கோடை காலங்கள்ல நுகர்வோர் பயன்பாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மின்சார தேவை மிக அதிகமாக இருக்கும். அதை ஈடு செய்வதற்காக அரசாங்கங்கள் பல்வேறு மின்சார திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். சூரிய மின்சக்தி திட்டம், அதே மாதிரி நீர் மின்சக்தி திட்டம். அந்த மின்சார தேவையை சூரிய மின்சக்தி திட்டத்தை அமைத்து அந்த சூரிய மின்சக்தி திட்டத்திலிருந்து மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு இந்த அதிக சக்தி வாய்ந்த மின் மோட்டார்கள் மூலம் அந்த உபரி நீரை ஐயாறிலே திருப்பிவிட்டு எங்களுடைய அந்த நீர் வங்கிக்கு தாருங்க. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு அங்கே 1400 அடி கீழே இருந்த அந்த நிலத்தடி நீர் மட்டம் 200 அடியாக உயர்ந்துள்ளது என்பதை நாம பார்க்க முடிகிறது. அப்படி வேறொரு பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய மக்களுடைய இந்த வேண்டுகோளை ஏற்று அற்புதமான சாத்தியப்படக்கூடிய இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற ஆவணம் செய்ய வேண்டும், உத்தரவு கூற வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு வைப்பதற்கான இந்த அருமையான ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் உங்களுடைய ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யோகநாதன் அவர்களுடைய ஏற்பாட்டிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக என்று சொன்னால், அவர் சங்கத்துக்கு பேரே ஐயாறு பாதுகாப்பு இயக்கம் என்று வைத்திருக்கிறார். உண்மையிலேயே ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு பெயர் தான் அது. கொல்லிமலையிலே உற்பத்தியாகி நம் காவேரி வாத்தலையிலே வந்து கலக்கக்கூடிய ஐயாற்றுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதை விளக்கும் விதமாக ஐயாற்று பாதுகாப்பு இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருக்கிறார். உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு எழுச்சிமிகு ஒரு பேர் தான் இந்த பேரு. கண்டிப்பாக ஐயாற்றை நாமெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை அண்ணன் அவர்கள் கையில் எடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முசிறி கைகாட்டிகளை மேற்கொள் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டம் ஐயாரை பாதுகாப்பதற்கு மட்டுமல்ல, நம் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கும் காப்பாற்றுவதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம். நிச்சயம் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் காவேரியிலே தண்ணி வரும்பொழுதெல்லாம் லட்சக்கணக்கான டிஎம்சி தண்ணீர் கடலிலே சென்று கலக்கிறது. நாம் காவேரி என்பது நம் அருகிலே உள்ளது, நம் ஊரிலே ஓடுகின்ற ஒரு நதி காவேரி. நம் பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த காலங்களில் காவேரியில் மிகப்பெரிய வெள்ளம் செல்லுகிறது. இது நமக்கு சரியான அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லாத காரணத்தால் நாம் இயற்கை நமக்கு கொடுக்கின்ற நீரை காவேரிகளை கலக்க விடுகிறோம். நாம் விவசாயம் மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். அரசியல் பிரமுகர்களையும் அதிகாரிகளையும் நீங்கள் எல்லாம் கோரிக்கையாக வைத்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அடிப்படை செய்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கையாக வைக்க வேண்டும். தேர்தல் நேரங்களிலே வருகின்ற வேட்பாளர்களிடம் எண்ணற்ற கோரிக்கைகள் வைப்பீர்கள். ஆனால் இது முதன்மையான கோரிக்கை. ஏனென்றால் தங்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்படுவதற்கு, குடிநீர் காக்கப்படுவதற்கு, நீங்கள் அன்றாடம் வேலைகளுக்கு
படிப்பதற்கு வெளியூர் செல்லாமல் உங்கள் ஊரிலே உங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற இந்த திட்டம் ஒரு அருமையான திட்டம். பல்வேறு ஏரிகள் இருக்கிறது. இன்று மழை வந்த காரணத்தால் அதையெல்லாம் நிரம்பி இருக்கிறது. நம் விவசாயம் நம் பகுதியில் சிறப்பாக இந்த முறை இருக்கிறது. அதை தொடர்ந்து நடைபெற காவேரியையும் ஐயாற்றையும் இணைத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏரி குளங்களை நிரப்பினால் இந்த பகுதி விவசாய மக்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும் என்று கூறி இந்த அருமையான ஏற்பாடுகளை செய்த இந்த ஐயாற்று பாதுகாப்பு விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் அனைவருக்கும் எங்களது முசிறி வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக வாழ்த்தினையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்கின்ற பாதுகாப்பு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் யோகநாதன் தலைமையில் நடைபெறுகின்ற யோகநாதன் சிறுசோழன் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த விவசாயிகள் விழிப்புணர்வு கூட்டத்திற்கு நெய்வேலியில் பிறந்து விவசாயி சாதாரண விவசாயி வந்து ஒரு சிறிய வயதில் 3 லட்சம் பனை கன்றுகளை நட்ட ஒரு இளைஞர் ஒரு பனைமரம் 2500 லிட்டருக்கு மேல் தண்ணீரை இந்த பூமியில் சேகரிக்குமாம். 3 லட்சம் பனை மரம் எவ்வளவு தண்ணீரை சேகரிக்கும்? அது உலகு. நாம செல்ஃப்ல பாக்குறோம், பேப்பர்ல பாக்குறோம். ஆனா இந்த பகுதியில மாட்டேங்குது. இது நம்ம என்ன சொல்றது? நமக்கான இது போராட்டம் கிடையாது. அடுத்த தலைமுறைக்கான நாம் பாதுகாக்கும் ஒரு வழி. இந்த நீரை, காவிரி நீரை சேமிக்கிறோம். அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எனவே நாம இலவசங்களை கேட்கல, மற்றது எதுவும் கேட்கல. எங்களுடைய கோரிக்கை இந்த வீணாகும் நீரை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு பல வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம். உதாரணமாக ஒரு திருத்தேமலை ஏரியில தண்ணி கொண்டு வர சொல்லி இன்னும் அதை போராடிட்டு இருக்கோம். 60 ஆண்டு காலமாக இன்னும் அந்த ஏரிக்கு தண்ணி வராம இருக்குது. இந்த மாதிரி ஏரிகள் நிறைய ஏரி இருக்கு. இது நமக்கான இது கோரிக்கை கிடையாது. அடுத்த காக்கை, சிட்டு, குருவி எல்லாத்துக்கான கோரிக்கை. அதை அரசு கவனம் எடுக்கணும். எனவே இந்த நீரை சேமிக்க இந்த திட்டத்தை ஐயாற்று பாசன திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றணும். எவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றுறீங்க. அதை காட்டிலும் விவசாயம் இந்தியாவின் முதுகெலும்பு. விவசாயம் என்பது இந்தியாவின் முதுகெலும்பு என்பதை சொல்வது மட்டுமல்லாமல் நாம் அதை சரி செய்ய நடவடிக்கை திட்டத்தில் யோகராஜன் தலைமையில் திருச்சோழன் தலைமையில் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட தலைவர் கலைச்செல்வன் அவர்கள் சிறிது நேரம் விழிப்புணர்வு உரையாற்றுவார். ஐயாறு பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் லோகநாதன் அவர்களுக்கும் மற்றும் கூடியிருக்கும் விவசாயிகளுக்கும் முஸ்லிம் நகர பொதுமக்களுக்கும் இன்றுடன் வந்திருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டமானது காவேரியிலிருந்து ஐயாற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து தடுப்பணை கட்டி தண்ணீர் சேகரித்து விவசாயிகளுக்கு நெல் பயிர், அது மட்டுமல்லாது விவசாயிகள் மிகவும் மழை பெய்யாத காரணத்தினால் இன்று எண்ணற்ற விவசாயிகள் சொல்லிக்கொள்ளாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அதை நிறைவேற்ற முடிய சூழ்நிலையில் நம்முடைய அண்ணன் யோகநாதன் அவர்கள் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். நல்ல திட்டம். இந்த திட்டத்தை பாதுகாப்பாக இருப்பார்கள். வீட்டினுடைய ஒவ்வொரு வீட்டினுடைய அடுப்பேறியும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைப்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். எங்கள் ஊர் பில்லாப்பாளையம் தாப்பேட்டை ஒன்றியம் பில்லாப்பாளையத்தில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் புளியந்தோலை பாசன தண்ணி தான் இன்று எங்களுடைய தோட்டம் மற்ற கிராமத்திலே தான் இன்று செல்கிறது. இப்படி அருமைகளை அறிந்து அண்ணன் யோகநாதன் அவர்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசு செவிசாய்க்க வேண்டும் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயாறு காவிரி நீரோட்டு திட்டத்துடைய தலைவர் யோகநாதன் தலைமையில் நடைபெறுகின்ற யோகநாதன் திருச்சோழன் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு ராஜகோபால் விவசாயி அவர்கள்
உங்களோட விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் இணைப்பு திட்டத்தின் தலைவர் லோகநாதன் அவர்களுக்கு நன்றி. ஐயாறு பாதுகாப்பு இணைப்பு திட்டம் என்னவென்றால், நமது கொல்லிமலையில் பெய்து வரும் பருவமழை இவை முசிறி ஒன்றியம், துறையூர் ஒன்றியம் இதற்கான தண்ணீரை நாம் சேமித்து வைப்பதே இல்லை. நாம் ஒவ்வொரு வருடமும் நமக்கான மழைநீரை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கான மழைநீரை சேமிப்பு வைக்க திட்டம் என்னவென்றால், ஒரு சில ஏரிகளுக்கு இங்கே இணைப்பு இல்லை. அந்த இணைப்பு திட்டத்தின் வழியாக நமது பொதுமக்களுக்கு, விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம், பொருளாதாரம் இவர்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு நமது விவசாயத்திற்கு நமது தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு வருடமும் தண்ணீரை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் நமக்கான தண்ணீரை நாம தான் சேமித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வருடமும் நமது தண்ணீரை சேமித்துக் கொண்டு நமக்கான வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டு இங்க இருக்கும் பொதுமக்கள் அனைவரும் தனக்கான வேலைகளை செய்து கொண்டு வேடிக்கை பார்க்காமல் விவசாயிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் அளிக்குமாறு தாழ்ந்த காவிரி நீரையும் இணைத்து அதற்கான வழிவகை செய்ய வேண்டும். பக்கத்து ஸ்டேட்டில் உள்ள ஆந்திர மாநிலம், அங்கு ஸ்டேட்டில் உள்ள நதிகள் எல்லாம் அங்க இருக்கும் நீர்களை அனைத்தும் ஒரு டிஎம்சி கூட தண்ணி வேஸ்டாக வெளியில போவதில்லை. அந்த அளவுக்கு அவங்க இணைத்து வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம இன்னும் அதை பத்தி சிந்திக்காம விவசாயிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான திட்டங்களை நம்ம நிறைவேற்றா ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நமக்கான தண்ணீர் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நம்ம சேமிப்பு வைப்பதே இல்லை. கொல்லிமலையிலிருந்து வரும் தண்ணீரை மட்டும் நம்பி இங்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பருவமழை நமக்கான இங்க இருக்கும் சுற்றி வட்டார மக்களுக்கு செய்வதே இல்லை. அங்கு வரும் மழைநீர், உபநீரை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த விவசாயிகள் வாழ்கின்றனர். அதனால் காவிரி நீரை நமக்கான இணைப்பு திட்டத்தில் நமக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த கவர்மெண்டை வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த ஐயாறு பாதுகாப்பு மற்றும் ஏரி புனரமைப்பு சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் என்பது ஏதோ கார்பரேட் கம்பெனிகளுக்காக நடப்படக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் அல்ல. மக்களுடைய வாழ்வு உரிமைக்காக வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற ஒரு அறப்போராட்டம். இந்த போராட்டம் விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால் மட்டும்தான் கம்ப்யூட்டரில் வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகள் முதல் கொண்டு தன்னுடைய சோற்றில் கை வைக்க முடியும் என்கிற ஒரு நிலை உள்ளது. ஆனால் இன்றைக்கு தங்கத்தின் விலை உயர்கிற போல அரிசியின் விலையும் உயர்கிறதோ அன்றைக்குத்தான் இந்த விவசாயியுடைய அருமைகள் புரியும். கடலில் இருந்து, காவேரியில் இருந்து கடலில் கலக்கின்ற வீணாகக்கூடிய அந்த நீரை ஐயாற்றுடைய இணைக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் இந்த ஐயாற்று பாதுகாப்பு சங்கம். பல்வேறு வழிகளிலே அதிகாரிகளை சந்தித்து மனுக்கள் கொடுத்து பார்த்தோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அறவழியில் போராடி பார்த்தோம், எந்த வழியும் எடுக்கவில்லை. மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனுக்கள் கொடுத்து பார்த்தோம், எந்த வழியும் நடக்கவில்லை. தற்போது அமைதியான முறையில் ஒரு ஓரப்புறமாக, ஒதுக்குப்புறமாக போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த நிலை தொடர வேண்டும் என்றால் உடனடியாக காவிரியிலிருந்து ஐயாற்றை இணைப்பதற்கு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் இந்த விவசாய பெருங்குடி மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். களத்தில் இறங்கி அறவலையில் போராடி கொண்டிருக்கின்ற நாங்கள் வெகுண்டு எழுந்து இது மக்கள் புரட்சி செய்வோம். ஆகவே அரசு கவனம் ஈர்த்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் கேட்டுக்கொண்டு
வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு என்றென்றும் இந்த இயக்கத்திற்கும் இந்த மக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றென்றும் ஆதரவாக இருப்போம் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முச்சரையும் காவிரியும் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் காமராஜ் அவர்கள் உங்களிடம் விழிப்புணர்வு உரையாற்றுவார். இந்த இனிய விழா பேரணியில் குண்டர் இணைப்பு காவேரி திட்டத்தில் மிக சிறப்பாக அமைதியாக நேர்த்தியாக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குண்டாறு இணைப்பு திட்டம் என்பது இருந்த வள்ளி அவர் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பல முறை அவர்கள் கோரிக்கை விட்டுள்ளார். விவசாயிகள் சங்கம் டெல்டா விவசாயிகள் அனைவரும் பார்த்தோம் என்றால் இந்த நாமக்கல்லுக்கு மேற்கு தஞ்சாவூர் வரைக்கும் உள்ள நமக்கு சொற்ப தண்ணீரை விடுவதனால் விவசாயத்தை சார்ந்த பக்கத்தில் உள்ள பயிர் மற்றும் இந்த முசிறி, சந்தப்பாளையம், பரிசல்துறை, உமையாள்புரம், வெள்ளூர் இது போன்ற பகுதிகளில் அப்படியே வாத்தலை இதெல்லாம் நம் கரையோர பகுதிகளில் தண்ணீர் புரண்டோடியது. அந்த புரண்டோடிய தண்ணீரில் நாம் ஆற்றில் மணல் எடுத்த சூழ்நிலை காரணத்தாக இந்த பகுதி முழுவதும் தண்ணி என் பெட்டு கீழே போய் அந்த குளித்தலை பகுதியில் உள்ளது மிக தாழ்வான பகுதியாகவும் எங்களது செயற்கையாக இதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் நிறைய தடவை மாவட்ட அதிகாரிகளிடமும் கலெக்டர்களிடையும் கோரிக்கைகளாகவும் மனுக்களாகவும் கொடுத்து இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள், விவசாயிகள், குடிநீருக்கும் கால்நடைகளுக்கு குடிநீர் வசதி இல்லாத மிகவும் பாதிக்கப்படுகின்றன. அதற்கான ஒரு திட்டத்தை நீங்கள் தயாரித்து அதற்கான ஒரு புறம்புகள் அமைத்து அதற்கு தண்ணீரை தேக்குகளும் புதர்களும் மரங்களும் அண்டி இயற்கையின் போக்கையே மாற்றி ஓடையாக காட்சியிருக்கின்ற சூழ்நிலை தான் இப்பொழுது முசிறி அகண்ட காவேரி இருக்கிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக எடுத்து சென்று அரசுகள் அவர்களுக்கு தெரிவிக்கும்படி ஏற்படுத்தினால் இந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமமின்றி மிகவும் பாதுகாக்கப்படுவார். விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் வாழ்வாதாரம் உயரும் என்பதை இந்த தெரிவித்திருந்தது. பொதுப்பணித்துறையில் உள்ள அரசு அதிகாரிகளும் தெரிவித்தார்கள். அந்த நடந்தால் வாலிய திட்டத்தின்படி இதற்கான நிதியை தமிழக அரசு உடனடியாக ஒதுக்கி இந்த காவேரி பகுதியை காப்பாற்றி பொதுமக்கள், விவசாயிகள் நலனை பாதுகாத்து தரும்படி இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அன்பு சகோதரர் யோகநாதன், அவரை சார்ந்த பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த அனைவருக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அன்பு தம்பி கலைச்செல்வன் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், என்னுடன் வந்த அன்பு தம்பி வட்டார தலைவர் காங்கிரஸ் நல்லேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் சார்ந்தவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை 6 காவிரி குடிநீர் இணைப்பு விழிப்புணர்வு கூட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொடர்பு பிரிவினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் கிரி அவர்கள் சிற்றுரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். 6 பாதுகாப்பு மற்றும் ஏரி புறநமைப்பு இயக்கத்தின் சார்பாக இன்று அறவழியில் மக்கள்கள் ஒன்று கூடி கோட்டாட்சியர் அவர்களை சந்தித்து இன்று மனு கொடுக்கும் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றாரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். நம்ம திருவள்ளுவர். உழுதுண்டு வாழ்றவங்க மட்டும்தான் தொழிலுமே செய்யலாம். எந்த தொழில் செஞ்சாலுமே நீங்க உழவு தொழிலை விட்டுட்டீங்கன்னா உழவுக்கு நீங்க உழவனை கையேந்தி தான் வாழ்ந்தவங்க ஒரு சூழல் இங்க இருந்துகிட்டு இருக்கு. இந்த 5000 நம்ம பாதுகாக்காம விட்டுறோம். கடமைக்கு நம்ம பாட்டுக்கு 5000 தண்ணி போகுது,
வரும்போது நம்ம அதை தண்ணி வரும்போது கொண்டாடுறோம். அடுத்து வந்து நம்ம அதை பாதுகாக்க மறந்துடுறோம். ஏன் அப்படி மறந்துடுறோம் அப்படின்னா, நமக்கு இப்ப பொதுமக்கள்லாம் சூழலமா சேர்ந்து எல்லாருமே ஒன்று கூடி நம் மண்ணையும் நம்ம ஏரி வளங்களையும் நம்ம கனிம வளங்களையும் பாதுகாத்தாதான் நமக்கு மழை பெறும். மழை பெறுனாதான் விவசாயத்தை பாதுகாக்க முடியும். நம்ம கொல்லிமலையிலிருந்து வருடாந்தோறும் மழை பெஞ்சு தண்ணி வரும். ஆனா இப்ப பருவநிலை மாற்ற காரணத்தினா இப்ப சரியா வருடாந்தோறும் மழை பெய்யறதே இல்ல. ஒவ்வொரு ஆண்டுக்கும் தொடர்ச்சியா மழை பெஞ்சதுன்னா இந்த கொல்லிமலை பகுதியில் உள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள பகுதிகள் எல்லாமே வந்து விவசாயம் செழிப்பா இருக்கும். ஆனா இப்ப எங்க பகுதியில பாத்துக்கிட்டீங்கன்னா 3 வருடத்திற்கு ஒரு முறை தான் வந்து கொல்லிமலையிலிருந்து தண்ணி வருது. அந்த தண்ணியை பாதுகாக்க ஏரியை வந்து தூர்வாரல, ஏரி மேடா இருக்கு. அந்த ஏரியை அதை நடத்துவதற்கு சரி செய்வதற்கு யாருமே ஆர்வமா இல்ல. இப்படி நம்ம போராடிதான் இந்த ஏரிகளையும் ஐயாத்துகளையும் காக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு மது விற்பதனையும் மதுவை குடித்து மதுவுக்கு அடிமையாவது தான் இந்த மக்களை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியாளர்கள் இந்த மக்களுக்கு, இந்த மண்ணிற்கு, இந்த மக்களுக்கு தேவையான இந்த நல திட்டங்களையும் இந்த உணவுகளையும் இந்த விவசாயத்தையும் காப்பதற்கு எந்த ஒரு திட்டத்தையும் இந்த அரசு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கல. இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா 35 வயசு விவசாயத்தை நடத்தி கொண்டு போகணும். நீங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம அரிசி சாப்பிடணும்னா நம்ம வயல்ல விளைஞ்ச, கிராமத்துல வாழ்ற நம்மளே நம்ம வயல்ல விளைஞ்ச அரிசிய சாப்பிட முடியாத சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிலவரப்படியே 2200 கொடுத்து கடையில் சிப்பரிசி வாங்கி சாப்பிடக்கூடிய சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இதே நிலைமை நீடிச்சதுன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் செய்து வைத்து போகக்கூடிய சாதனை என்ன? அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் பாதுகாக்காமல் விட்டால் அடுத்த தலைமுறை உணவிற்கு அமைத்திட்டு செல்ல இந்த போராட்டத்தில் எல்லாரும் பங்கு பெற்று இந்த போராட்டத்தை வெற்றியடை செய்ய வேண்டும். இந்த கோட்டாட்சியர் அவர்கள் எங்களின் கோரிக்கையை ஏற்று இந்த திட்டத்தை நிறைவேற்றி எங்களுக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொடுக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம். ஐயாறு நிர்வாக குழு உறுப்பினர் அவர்கள் இந்த ஐயாற்றினுடைய விவசாயிகளுக்கு பாதுகாக்க 2 நிமிடம் சுருக்கமாக உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். ஐயாறு பாதுகாப்பு மற்றும் ஏரிகள் புனரமைப்பு சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த விழிப்புணர்வு பேரணிக்கு ஆதரவு தருகின்ற அனைத்து கட்சி நண்பர்களையும் தோழர்களையும் மனதார அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது நம்முடைய உலக பெருந்தகை திருவள்ளுவர் பாட்டன் என்ன சொல்கிறார் என்றால், உழன்றும் ஏற்பினது உலகம், உழந்தும் உழவே தலை என்று குறிப்பிடுகிறார். உழந்தும் உழவே தலை. உழவு செய்யக்கூடிய விவசாயிகள் தான் இன்றைக்கு முதன்மையானவர்கள் என்று சொல்கிறார். அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவையானது என்னது என்று கேட்டால் நீர்தான். ஆளும் என்பதை இந்த ஆளும் மாநில கட்சிகளும் மத்திய அரசுகளும் அதை சிந்தித்து இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு நல்லதொரு திட்டமான பச்சைமலை, கொல்லிமலை ஆகிய 2 மலைகளையும் இணைக்கக்கூடிய பகுதியில் ஐயாறு பாதுகாப்பு இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் அனைவரையும் அந்த உணவு தரக்கூடிய விவசாயத்தை அழிச்சிட்டு நீ நிலாவில போய் என்ன பண்ண போற? இதோ எனக்கு நடந்துட்டு இருக்கிறது. நிலவுக்கு போறதுக்கு விஞ்ஞான எங்க போய் வேலை பார்த்தாலும் ராஜா, சாப்ட்வேர்ல வேலை பார்த்தாலும் நீ சயின்ஸ் விஞ்ஞானிக்கு வந்துருச்சு. ஆனா நீர் பெருகும், போர் போட்ட தண்ணி கிடைக்கும், அப்ப விவசாயம் பெருகும். இதெல்லாம் சிந்தனை இல்லை, யாருக்கும் சிந்தனை கிடையாது. என்ன நல்லவங்களை தேர்ந்தெடுக்கணும். நமக்கு என்ன 1000 500 ஓட்டு காசு கொடுத்தா போதும், கண்ண மணிக்கு ஓட்ட போட்டுறது. ஏன் அந்த ஓட்டு கேட்க வரவங்க கேளுங்க.
எப்பா 5000 இப்படி இருக்குது, இது யாரும் கேட்கறது இல்ல. 5000 இப்படி கிடக்குது ஐயா, இது தூர்வாரி எங்களுக்கு ஒரு கேட்கறல. இங்க கேள்வி கேட்டாலும் விவசாயத்துக்கு ஏதாவது வழி பண்ணணும்னு கேட்கறல. எவ்வளவு தருவ, எவ்வளவு தகுதிகள் உள்ள பிரச்சனை இல்லை சொல்லுங்க. இதை செஞ்சு கூட எனக்கு ஓட்டுக்கு காசு வேணாம், ஓட்டுக்கு காசு வேண்டாம். எனக்கு இந்த நிலை, இந்த ஏரியாக்குள்ள விவசாயம் செழிக்கிறதுக்கு இந்த 5000 இருந்து கிட்டத்தட்ட நான் கொல்லிமலை இருந்து இந்த முக்கால் மணி வரைக்கும் வாத்தலை வரைக்கும் 32 ஏரிகள் இருக்குதுயா. எங்கெங்க ஏரிகள் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு நீர்வரத்தை ஏற்படுத்தி அந்தந்த ஏரிகளை நிரப்பி விட்டியனா அது போய் ஒரு தனியார கலக்க விடாத காவியம். ஏன் வீடு வேணும் விவசாயத்துக்கு சொந்தம் அங்க ஏரிகளை நிரப்பு இல்ல வறட்சியான காலமா? இங்க இருந்து எத்தனை கோடி எங்க தண்ணி கொண்டு போறீல? இங்க இருந்து இதே காவிரி எத்தனை நிலத்தை கண்ணடி போகுது, நீ என்ன நாள் கொடுக்க வேணாம். அந்த நிலத்தை கடலி போய் வீணா போற நேரத்துல ஒரு பெரிய பெரிய பம்புகளை அமைச்சு அந்தந்த ஏரிகளுக்கு ஒரு குழாயை போட்டு அந்த ஏரிகளை நிரப்பலாம்ல, விவசாயம் செழிக்கும்ல. இது யாருக்கு எந்த நோக்கமும் இல்ல, எந்த நோக்கமும் கிடையாது. இதுதான் இதுக்கு நாம என்ன பண்ணணும், நாம முதல்ல ஓட்டுக்கு காசு வாங்க நிப்பாடிட்டு ஓட்டு கேட்க வர்றவங்கள்ட்ட எனக்கு தயவு செஞ்சு இந்த ஆற்றுகளை நீர்நிலைகளை நிரப்பி கொடுக்கறதுக்கு நல்ல வழிகளை செய்யுங்க அப்படின்னு கேளுங்க. நாம மாற்றத்தை உண்டு பண்ணா மட்டும்தான் எல்லாமே மாறல. பயன்பாடு விவசாயம் பண்ணி சாகுபடி செஞ்சு கொண்டு வராங்கன்னு தெரியும். சாகுபடி செய்யறதுல பல இன்னல்களை சந்திக்கிறார் விவசாயி. 1 லிட்டர் தண்ணி 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அதே 5 ஸ்டார் ஹோட்டல்ல 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனா 1 கிலோ நெல்லு 25 ரூபாய். அதை வியாபாரிக்கு போடும்போது எந்த விவசாயியாவது கஷ்டப்படுறத பாக்குறாங்களா? ஒரு ஏக்கர் நிலம் வாங்குறதுக்கு 5 லட்சம் ரூபாய் நிலம் ஆகுது, 5 லட்சம் ரூபாய் கிணறு வெட்டாவது, சர்வீஸ் வாங்குறதுக்கு 5 லட்சம் ரூபாய், 10-15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் ஐயா மதுரையிலிருந்து அனைத்து ஆறுகள் நீர்நிலைகள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான ஐயா குருசாமி அவர்கள் உரையுடன் நன்றியுடன் யோகநாதன் அவர்கள் நன்றி உரையுடன் முன் நிறைவு பெறும் சற்று பொறுத்தருக வேண்டுகிறோம். நம்ம ஊர்ல மட்டுமில்ல உலகமெல்லாம் ஆகிவிட்டது. இனிமே ஒரு பெரிய சண்டை வந்தா தண்ணிக்கு தான் சண்டை வரும் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்றான், உலகமெல்லாம் சொல்றான். நம்ம ஊரிலே நம்முடைய அரசாங்கம் அதற்கான உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த 5000 மற்றும் ஏரி குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினுடைய நண்பர்கள் அத்தனை பேரும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இது அழுகிற பிள்ளைக்கு பால் கொடுப்பது தாயின் கடமை என்பதை போல வேளாண் தொழிலுக்கு வேண்டியதை செய்வது அரசாங்கத்தின் கடமை. ஒருவேளை தாய் பால் கொடுக்க மறுத்தால் குழந்தை அழுகும், அழுகிற பொழுது பால் கிடைக்கும். இங்க அழுதாலும் பால் இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இது நாகரீக அரசியலின் தலையெழுத்து. இந்த தலையெழுத்தை மாற்றி எழுவதற்கு ஒரு பெரிய போராட்டம் தேவை. அந்த போராட்டத்திற்கான உணர்வுடைய மக்கள் தேவை. இப்ப எனக்கு முன்னால் நமது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் பேசியதை போல காசுக்கு ஓட்டு போடுகின்ற காலத்திலே உரிமையை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. கார்கள் அதிகமாகிவிட்டன, ரயில் அதிகமாயிருச்சு, விமானம் அதிகமாயிருச்சு. மதுரைக்கும் மெட்ராஸுக்கும் 17,000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பிரயாணம் பண்ணுவதற்கு 2000 பேர் ஏர்போர்ட்ல வரிசையில் நிற்கிறான். அந்த சூழ்நிலைக்கு இந்தியாவினுடைய பொருளாதார நிலை ஓடி போயிடுச்சு. மதுரைக்கும் சென்னைக்கும் 17,000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பிரயாணம் பண்ணுவதற்கு 12 விமானம் போகுது, இன்னும் 2000 பேருக்கு டிக்கெட் கிடைக்கல. இப்ப நம்ம பரிதாபமா தெருவில் நின்றுகிட்டு கத்துறோம், போலீஸாரங்க என்ன புண்ணியத்துக்கு விட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இன்னும் கொஞ்ச நேரம் நினைச்சு அதே அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் முழங்கால. அதுக்கு முன்னாடி நம்ம போயிடுறது நல்லது. ஏன்னா அப்படி போய் உழைச்சு விவசாயம் பண்ணாக்கான ஊர்ல இருக்கிற ஜோர் சாப்பிட முடியும், கார்ல போக முடியும், ரயில்ல போக முடியும், விமானத்துல போக முடியும். அதனால விவசாயி உன் தலையெழுத்து காட்டுக்குள்ள நின்று கோவணத்தை கட்டி கோவணத்துக்கு வெளியே என்ன தெரியுதுன்னு தெரியாம பாடுபடு, அது உன் தலையெழுத்து. நாங்க இந்த நாட்டை ஆள்றோம். நாட்டு அப்படி இருக்குன்னு சொன்னா பாராளுமன்றம் சட்டமன்றத்திலையும் அது கூட அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை. பெரிய முதலாளிகளுடைய செக்யூரிட்டி ஆபீசர்கள் அதை பாதுகாத்து நம்ம மந்திரிகளையும் நம்முடைய எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் ஒழுங்கு அனுப்பிவிட்டு இருக்கான். அதுவும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுல இல்ல. விமான கம்பெனி அரசாங்கத்தின் கட்டுப்பாடுல இல்ல. சாராய கடையும் நம்ம ரேஷன் கடையும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்த சாராய கடையில இருந்து வர்ற காசையும்
இந்த பத்திர ஆபீஸ்ல இருந்து வர்ற காசை நம்பி கவர்மெண்ட் நடத்துற நாட்டுல விவசாயத்தை எப்படி கவனிக்க முடியுங்கிறத நீங்க ஆழமா சிந்திக்கணும். காலத்துல கலப்பையை பிடிச்சி விடலாம், இப்ப கலப்பை கொடுக்க கதி இல்லாதனால டிராக்டர் பிடிச்சி விழுந்துட்டு இருக்க, அவ்வளவுதான். தண்ணி வேணும் அப்படிங்கிற பொழுது தண்ணீருக்கான வசதிகளை செய்து கொடுப்பது அரசாங்கத்தின் கடமை. தென்னிந்தியாவிலே இந்த திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற நம்முடைய தமிழக முதல்வர், மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த விவசாயிகள் தரப்பிலே சொல்லிக் கொள்வது ஒண்ணுதான். திராவிட மாடல் நாட்டிலே ஒரு கேரளத்திலே ஒரு அரசாங்கம் இருக்கு, ஆந்திராவிலே ஒரு அரசாங்கம் இருக்கு, கர்நாடகத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கு. அந்த மூன்றும் திராவிட நாட்டுக்குள் இருக்கிற அரசாங்கம் தான். நாங்க அண்ணன் சீமா மாதிரி இது மேல தகராறு பண்ண வரல. நீங்க சொல்ற திராவிடத்தை நாங்க ஏத்துக்கிறோம். அவெல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணி வளத்தை பெருக்குவதற்கான வழியை தர வேண்டும். ஆறு என்பது ஆண்டெல்லாம் ஓடிக்கொண்டிருந்தது. இப்ப இங்க இருக்கிற நீங்க முக்கோம்புல போய் பாத்தீங்கன்னா ஆறுதல் காட்டுங்கிற ஒரு வெள்ளக்காரன் கட்டி வச்சாலே நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நீராதாரம் இருக்கின்றது. பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய பெரிய அணைகளுக்கு பிறகு தமிழகத்திலே பெரிய நீர் திட்டங்கள் எதுவுமே வரல. ஏதோ 1 TMC 2 TMC 3/4 TMCக்கு அங்கங்க ஓடையை மறிச்சு கட்டி நாம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஐயாறு என்பது ஒரு வரலாறு மிக்க ஆறு. கொல்லிமலையினை பாதுகாத்து கொல்லிமலை வள்ளலை போல இந்த பகுதிக்கு ஒரு பெரிய கிரயத்தை பண்ண வேண்டும். நம்முடைய எடப்பாடி அவர்கள் சரபங்கா திட்டத்தை கொண்டு வந்தார். சரபங்கா என்பது, திருமணி முத்தாறு என்பது, தொப்பையாறு என்பது, ஐயாறு என்பது, இவர்கள் எல்லாம் காவேரியினுடைய துணை நதிகள். இந்த சரபங்கா நாசமா போய் சாக்கடையா போச்சு, மணிமுத்தாறு நாசமா போய் சாக்கடையா போச்சு, தொப்பையாறுங்கள் எங்க இருக்குன்னு தெரியாம போச்சு, ஐயாவும் தெரியாம போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லாமல் அதை அறியாத திட்டத்தை நம்முடைய நண்பர் மதியழகன் அவர்கள் ஒரு நல்ல விஞ்ஞானி ஒரு சிறப்பான திட்டத்தை உங்கள் முன்னால் வைத்திருக்கிறார். இந்த திட்டம் நிறைவேறுவதற்கு தொடர் நடவடிக்கைகளை இந்த அமைப்பு மேற்கொள்ள வேண்டும். அதற்கு இங்கு இருக்கின்ற விவசாயிகளும் வியாபார பெருங்குடி மக்களும் ஒன்று சேர வேண்டும். நீர் இருந்தால் விவசாயம் பெருகும், விவசாயம் பெருகினால் நாகரிகம் பெருகும், பயிர் நிறையும், நாகரிகத்தின் மூலமாக நாடு நல்லா இருக்கும். இந்த திட்டத்திற்கு நாம் அவரும் ஒன்றிணை வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயாறு பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் யோகநாதன் சிறுசோழன் அவர்கள் விளக்க உரையாற்றுவார். அனைவருக்கும் மதிய வணக்கம். பல ஊர்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். பண்ணக்காரர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், நெய்வேலி, திருக்கலையூர், பேரூர், இடையப்பட்டி, மேலகோட்டம், கீழகோட்டம், அனைத்து ஊர்களிலிருந்து வந்துள்ள சித்தாம்பூர், நெய்வேலி சொல்லிக்கிட்டே போலாம். அனைத்து ஊர்களிலும் நம்முடைய ஐயாறு பாதுகாப்பு ஏரிகள் புலன் சார்பாக அழைப்பை ஏற்படுத்தி அனைத்து கட்சி பிரமுகர்களும், இயற்கை ஆர்வலர்களும், சமூக ஆர்வலர்களும், நீர்வள ஆர்வலர்களும் வருகை தந்ததற்கு உங்களை வருக என உங்களின் சார்பாகவும் நம் குலதெய்வங்கள் சார்பாகவும் உங்களை வரவேற்கிறேன். ஆறுகள் என்பது நீங்க சாதாரண நினைக்க வேண்டாம், ஏரிகள் என்பது சாதாரண நினைக்க வேண்டாம், நதிகள் என்பது சாதாரண நினைக்க வேண்டாம். நதி இந்த பூமி தாயின் ரத்த ஓட்டங்கள், குளங்கள் இந்த பூமி தாயின் இதயங்கள். நீங்கள் எல்லாம் மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு பூமி தாய்க்கு என்ன நிகழ்கிறதோ நாளைக்கு இந்த நிலைமை உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நிகழும். அதனால் முடிந்தவரை தயவு செய்து நீரை வீணாக்காதீர்கள், நீரை சேமியுங்கள். இந்த சாதாரண நிகழ்ச்சி இன்னைக்கு நாங்கள் எடுக்கவில்லை. 2021ஆம் ஆண்டிலிருந்து தூக்கமில்லாமல் இரவும் பகலும் இருந்து இந்த கொரோனா காலத்திலும் இந்த சந்தை உற்பத்தி சென்றதுக்கு புத்தூரில் உள்ள நண்பர்கள் நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. இதை நீங்க விடக்கூடாது. நம்ம ஊரு, நம்ம குளம், நம்ம ஆறு, நம்ம கோயில், நம்ம குடம் ஒவ்வொருத்தருக்கும் வரணும். இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க ஊருக்கு நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த சாதாரண நினைக்கக்கூடியது ஐயாறு என்பது தமிழகத்திலே புண்ணிய நதிகள் ஒன்று. அதாவது பல சித்தர்கள், நம்ம ராஜராஜ சோழனாகட்டும், கரிகால சோழனாகட்டும், ராஜேந்திர சோழனாகட்டும், அவர்கள்லாம் வாழ்ந்த பூமி கொல்லிமலை. அவர்கள்லாம் அவர் மனைவிமார்கள் அங்க விட்டுட்டு அவங்க போயிருவாங்க. இன்னமும் கொல்லிமலை நம்ம சித்தர்கள். நீங்க என்ன நினைச்சீங்க, எங்களோட சுயம்பு வசூலேஸ்வர் கோவில் அதுல 108 கோபூஜை முடிச்சுட்டு இந்த பேப்பர்காரங்கெல்லாம் நியூஸ் கொடுத்தேன்.
ஒரு 15 வருஷமா தண்ணி இல்லை. பேப்பர்ல போட்டாங்க 33 ஏரிகளும் 64 கரைகளும் 33 ஏரிகள் நம்பணும்னு சொல்லி பேப்பர்ல செய்தி போட்டிருந்தேன். சொன்னா பைத்தியக்காரன், ஒரு பைத்தியக்காரன் வேணா கடவுள் அப்படின்னாங்க. இந்த சக்தி உண்மை ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அவர் ஒரு குலதெய்வத்தை நம்ம ஊருக்கு மழை பெய்யணும், நம்ம ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதனால இந்த இதோ இன்னைக்கு வந்தோம் பேசணும் கலைஞன் கிடக்கூடாது. நீங்க யாருமே நாங்க போட்டு கொடுக்கல, கோழி பிரியாணி கொடுக்கல, தானா சேர்ந்த கூட்டம். அந்த மண்ணு நல்லா இருக்கணும், ஏரி நல்லா இருக்கணும், ஊரு நல்லா இருக்கணும், ஆடு மாடுகள் நல்லா இருக்கணும். அந்த கூட்டம் இந்த கூட்டத்தை இதோட முடிச்சுட்டல நாங்க தொடர்ந்து செய்வோம். அவர் நீண்ட அயற்சிக்கரையிலும் மிக உணர்ச்சிபூர்வமாக பேசினார். உண்மையான அர்ப்பணிப்பு உள்ளவர்களுக்கு தான் இது வாய்க்கும். இது நன்றாக நடைபெறும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு 2 விஷயங்களை முடித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை முடித்துக் கொண்டு நாங்கள் கோட்டாட்சியாளர்களுக்கு கோரிக்கை மனு கொடுக்க செல்ல இருக்கிறோம். ஒன்று நான் என்னுடைய பேச்சில் சிறு பகுதியை விட்டுவிட்டேன். அதை முடித்துக் கொண்டு இதை செய்து முடிக்கிறேன். அடிப்படையில் நம்ம எதிர்மறையாக தான் எதையும் சொல்லுவோம். ஏதோ ஒரு திட்டத்தை சொல்லும் போது இது என்ன பெருசா, இது எப்படி நடக்குமா, போட்டு வச்சு கொண்டு போக முடியுமா தண்ணி, அப்படின்லாம் எதிர்கேள்விகளும் வரலாம். வந்திருக்கு, அது நடைமுறைப்படுத்திருக்காங்க ஆந்திர பிரதேசத்தில், போய் பாருங்க. ஒன்று, நிலத்தடி நீர் 1500 1000 இப்போ 100-200 அடி ஏறி இருக்குது, உண்மை. அங்க எப்படி இந்த பசுமையானது வாழ்ந்து எப்படி பசுமையா இருக்குதுன்னு பாருங்க. ரெண்டாவது, மலை உருவாக்கத்தை பத்தி நம்ம சங்க இலக்கியங்கள் நிறைய பேசுது. அது நம்ம ஒரு அழகியல் ரீதியாகவும் ஒரு மெய்யல் ரீதியாகவும் தான் பார்க்கிறோம். அதில் உள்ள அறிவியல் உண்மைகள் நமக்கு பெருவாரியாக புலப்படவில்லை. இப்போது ஒரு மீள் வாசிப்பில் சங்க இலக்கியங்கள் கூறி நமக்கு புரிகிறது. வடிவேல் இருந்த வான்பகை என்று ஒரு சொல்லாடல் இருக்கிறது. அதையும் நம்ம ஒரு பக்தி மார்க்கமாக ஒரு முன்னணை வேண்டுகிற ஒரு கேளம் எடுத்துக்கிறோம். அப்படி கிடையாது என்ற இன்றைய மீள் வாசிப்பு அறிவியல் பூர்வமாக கூற வருகிறது. வடிவேல இருந்த வான்பகை என்பது வானியலுக்கு தொடர்புடைய ஒரு சொல்லாடல். 5 பூதங்களை கூறிய ஒரே சொல்வன் தமிழ் மரபு. தமிழ் இலக்கியம் தமிழர் இலக்கியமே கூறியது. பூதம் என்பதால் நீங்க நினைக்கும்போது பேய் பூதம் கிடையாது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, வானம். இந்த 4 பூதங்களை கூறி வானத்தையும் காற்றையும் நிலவையும் சூரியனையும் கட்டுப்படுத்தி மேகக்கூட்டங்களை நகர்த்தி கடலிலிருந்து மேகங்களை நிலப்பரப்புக்கு திருப்பி மழையை உருவித்தான் என்று முருகன் திருமுருகாற்றுப்படை கூறுகிறது. நாம் அதை மேல்போப்பாக பார்த்து விட்டு ஏதோ முருகன் நம்மளுடைய கடவுள் ஏதோ செய்து விட்டார் என்று அவநம்பிக்கை விட்டு விட்டோம். இங்கு நடந்த ஒரு பொய் பிரச்சாரத்தினாலும் தவறான கண்ணோட்டத்தினாலும் அது புரியப்படவில்லை. இன்று அறிவார்ந்த தமிழ் சமூகம் எழுந்து வந்திருக்கிறது, அதை மீள்வாழ்ப்பு செய்திருக்கிறது. அது மிகப்பெரிய சொல்லாடல், அது அறிவியல் சொல்லாடல் என்று உலக விஞ்ஞானிகள் உலக வல்லுநர்களை வைத்து நிரூபிக்கும் காலமும் வரும். அதை நாம் இன்று பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு காற்று சுழற்சி எப்படி நடக்கிறது எனக்கு இந்த நண்பர் யோகநரன் சொல்லியிருக்கிறதா நான் இந்த கூகுள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தேன். அது எனக்கு நான் பெரிதாக ஒன்றும் இதை ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் ஒரு விஞ்ஞானியாக பார்த்து தெரிந்து கொள்ளவில்லை. அடிப்படை விஞ்ஞானம் தான். கொல்லிமலையும் பச்சைமலையும் இருக்க ஒரு மலை இடுக்கு பகுதி. எனக்கு திருத்தலைவர் ஏரியை பற்றி நிறைய சமீப காலங்களாக ஒரு 30 ஆண்டுகளாக நான் பெண்ணெடுத்து திருமணம் செய்தவர்களால் தெரியும். இவ்வளவு ஏரி கால் மிக சமீபமாக ஒரு ஆறு தேர்ந்தெடுத்து. ஏனென்றால் கொல்லிமலைக்கும் பச்சைமலைக்கும் இடைப்பட்ட பகுதி ஒரு கணவாய் பகுதி. ஒரு 3-5 கிலோமீட்டர்கள் தான் அதோட இது. அந்த காற்று சுழற்சி ஏற்பட்டு மழை பெய்கிறது. வடகிழக்கு பருவமழையாக தென்மேற்கு பருவமழையாகட்டும், குறிப்பாக நமது வடகிழக்கு பருவமழையில் நன்றாக மழை பெய்து ஓரளவு பெய்கிறது. ஆனால் இந்த கொல்லிமலை மழை பொழிந்தால் மட்டுமே நமக்கு நீரை கொடுக்கும் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் ஆந்திராவில், இஸ்ரேலில், மற்ற நாடுகளில் நல்ல நீர்மாற்றம் செய்து நீரை சரியாக பயன்படுத்தி நல்ல ஒரு வேளாண்மையும் சூழ்நிலையும் உருவாக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நாம் வகுத்து கொடுத்திருக்கிறோம். இது சாத்தியமான திட்டமே. நாம் கூறியது மேல்போகமா இருந்தாலும் கூட அரசாங்கம் இது ஒரு வல்லுநர் குழு அமைத்து நீரியல் வல்லுநரை கலைத்து இது சாத்தியமா என்று அதை இன்னும் சொல்லுவார்கள், அதை இன்னும் செம்மைப்படுத்தி இன்னும் அது சாத்தியக்கூறுகளுக்கு இடங்களோ மற்ற இது ஒரு feasibility study என்று சொல்வார்கள். சாத்தியக்கூறு உள்ள திட்டமா என்றால் 100க்கு 200% சாத்தியமுள்ள திட்டம். ஒன்று, கிடைக்கும் நீரை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை. காவிரி டெல்டா என்று கொண்டு 3 மாவட்டங்களை வளமாக வைத்துக் கொண்டு காவிரி கரையிற்கு சேலத்தில் இருந்து கல்லணை வரை உள்ள வடக்கையும் தெற்கே உள்ள 10-15 மாவட்டங்களில் நாம் வறண்ட பிரதேசம் வைத்திருக்கிறோம். கிடைக்கும் உபரி நீரையும் பயன்படுத்தலாம், கிடைக்கும் நீரையும் பயன்படுத்தலாம். இது அரசாங்கத்தின் கொள்கை முடிவு, அது அவர்களுக்கே விட்டுவிடுவோம். ஆனால் எப்படியாவது நீரை கொண்டு வந்து ஒரு 3 அணைகளை கட்டி தரும் என்று நாங்கள் கண்டிப்பாக அடித்து கூறுகிறோம். ஆனால் இது 1 ஆண்டுகளில் 2 ஆண்டுகள் நடக்காது. குறைந்தது 5-10 ஆண்டுகள் வேண்டும். நாங்கள் வைக்கும் கோரிக்கை திட்டத்தின்படி நீங்கள் 1 லட்சம் மரங்களை உருவாக்க வேண்டும். ஐயாற்றில் உள்ள 200 கிலோமீட்டர் கிளை
நதிகள் தலுகை, ருத்ராட்சக்கொம்பை, கஞ்சனாறு, குண்டாறு, களப்பாடியாறு, கையாறு இவைகள் எல்லாத்திலும் கலந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் கரைகள் இருக்கின்றன இரண்டு பக்கம். அதுல 1,00,000 மரங்களை கண்ட மரங்கள் வைக்கக்கூடாது. அதுக்கும் மலைப்பொழிவு மரங்கள், பனை மரங்களாக இருக்கட்டும், மருது மரமாக இருக்கட்டும், நாவல் இப்படி உயர்ந்து வர மரங்கள் போது மழை பொழியும். பனை மரத்துக்கு மிகப்பெரிய மழையை பொழிவிக்கும் பண்பு இருக்கிறது என்று அறிவியல் கூறுகிறது. அதே போல் மழை மேகங்கள் நன்னீர் மேகங்களால் தான் உருவாக முடியும். கடல் நீர் மேகங்கள் உருவாக்குறது ஒரு முறை என்றால், நன்னீர் மேகங்களால் அந்த நியூக்ளியை என்று கூறுவார்கள், மேக கருமேகங்கள் இருந்து அந்த கான்சன்ட்ரேஷன் நியூக்ளியை என்பது நன்னீர் மேகங்களுக்கு தான் அதிகம். ஆனால் அந்த நன்னீர் மேகங்கள் நம்ம பகுதியில் தான் இருக்குமா என்பதற்கு சாத்தியக்கூறுகள் ஒரு சற்று குறைவு. ஆனால் 50% கண்டிப்பாக இருக்கும். இதனால் வரை நாம் கண்ட பஞ்சம், பட்டினி, வறட்சி கண்டிப்பாக நடக்காது என்று கூற முடியும். அதனால் நீர்நிலைகளை தேக்கி குறைந்தபட்ச சேமிப்பாக ஒரு 60, ஒரு ஏரிக்கு வந்து ஒரு சராசரியாக ஒரு 50-60 மில்லியன் கனஅடி தண்ணி என்றால் ஒரு 10-15 மில்லியன் கடி நீங்கள் தேக்க வைக்க முன்னேற்றம். அப்போது பறவைகள் வரும். இதனுடைய திட்டத்தின் அடித்தளம் இது கண்டிப்பாக நடக்கும். தேவை என்றால் நீங்கள் மற்ற மாநிலங்கள் சென்று வல்லுநர் குழு அமைத்து இதை சரிபார்த்துக் கொண்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டு இன்னொரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்போது தேசிய நதிநீர் இணைப்பு திட்டம் என்று ஒரு ஜல்சக்தி மினிஸ்ட்ரியில ஒரு இருக்குதுங்க. மத்திய நீர்வளத்துறை சார்பாக ஒரு அணைகள், சாத்தியக்கூறுள்ள அணைகள், நதிநீர் இணைப்பு, கங்கை, காவிரி போன்று ஒரு 24 திட்டங்களை வகுத்திருக்கார்கள். அது சமீபத்தில் இப்போது எடுத்து பேசப்பட்ட காவிரி குண்டாறு திட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் விருதுநகர் வரை செல்லுவது. இங்கே நமது மயலூர் தடுப்பணையில் தான் நீர் செல்வதா இருக்கிறது. அது அந்த திட்டத்தில் வந்து இயற்கையாக ஓடுபாதை உள்ள திட்டம், நீரேற்று பாசனம் கிடையாது, கிராவிட்டி என்று கூறுவார்கள். எப்படி நமக்கு வந்துட்டு இங்க இதே காவிரியின் வடகரைக்கு பெரிதாக நீர்ப்பாசனம் இல்லை, தென்கரைக்கு இருக்கிறது. எனக்கு அந்த வருத்தம் கூட இருந்தது. குளக்கடி 4 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கிறது, எங்க ஊருக்கு ஏன் தண்ணி வரவில்லை என்று ஆராய்ந்து பார்க்கும்போது தான் ஓடுபாதை இல்லை. எவ்வளவோ முயன்றிருக்கிறார்கள். ஆனால் முள்ளுப்பாடி வரை வந்த தண்ணி குளக்கடி ஏரிக்கு, அம்மங்குடிக்கோ பொருளுக்கு வர வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது, வருத்தம். ஏழை என்றால் கிராவிட்டி கிடையாது. ஆனால் அதே தென்பகுதியில் வந்துட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குளத்தலையில் இருந்து ஐயர்மலை வரை ஒரு 7-8 கிலோமீட்டர் பாசன பகுதி இயற்கையாக அமைந்திருக்கிறது. மாயனூர்ல இருந்து நீங்கள் தடுப்பு இடது பக்கம் வலது பக்கம் கால்வாய் போடும்போது ஓடுபாதை கிராவிட்டிலே நீர் வர்றதுனால அந்த கிடைச்சது. ஆனா இப்ப வந்து நவீன யுகத்துல இயற்கையாக ஓடுபாதை அமைத்து செல்லத்தான் சேர வேண்டிய அவசியமே இல்லை. ஆந்திராவில் தெலுங்கானா என்று பாராளுமன்ற திட்டம், அங்கே என்றால் ராட்சத மோட்டார் அமைத்து நீரேற்று பாசனம். கோதாவரி என்பது மிகப்பெரிய ஆறு, ஒவ்வொரு படுகைக்கும் மிகப்பெரிய பாசன கட்டமைப்பு இருக்கு, நீர் கொள்ளளவு இருக்கிறது. கிருஷ்ணா பாசனம் மட்டும் கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 800-900 TMC தண்ணீர் தேக்க உள்ள நீர்த்தேக்கம். தமிழ்நாட்டில் காவிரி படுகை 150-160 TMC தான். அதே காவிரியின் படுகையின் கர்நாடக கொள்ளளவு 100-120 தான். இரண்டும் சேர்த்தால் காவிரி படுகையின் கர்நாடக மாநில 2 மாநிலங்களின் மொத்த நீர்த்தேக்க கொள்ளளவு ஒரு 250 TMC தான். அதே நீங்கள் கிருஷ்ணா படுகை எடுத்துக்கொண்டால் கர்நாடகாவில் மட்டும் 850 TMC இருக்கிறது, ஆந்திராவில் ஒரு 700 TMC இருக்கிறது. நீர்த்தேக்கங்கள் வைத்திருக்கிறார்கள். நம்மிடம் நீர்த்தேக்கங்கள் இல்லை. இது மிகப்பெரிய குறை. தெரிந்த திருவிழாவில் இந்த குறை நடந்துவிட்டது. அரசு இனிமேலாவது விழிப்புற்று இதை முன்னிறுத்தி நம்முடைய நீர்த்தேக்கங்களுக்கு முன்னுரையாக இந்த ஐஆர் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இப்படி ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கத்தின் நீர்வளத்துறை அமைத்திருக்கிற நேஷனல் ரிவர் லிங்கிங் ஸ்கீம் அண்ட் ப்ராஜெக்ட் ஒரு துறை இருக்கிறது. அந்த 24 திட்டத்தில் 25வது திட்டமாக இந்த ஐஆர் திட்டத்தையும் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கையை வைக்கிறோம். இதன் மூலம் சாத்தியமானது. இதை நீங்க வல்லுநர் குழு அமைத்து நீங்கள் உங்க கருத்து கேட்டு இதுக்கான ஆவணம் செய்யும் என்று கூறிக்கொண்டு இதற்கு முன்பாக சில விஷயங்களையும் சொல்ல விரும்புகிறோம். ஏனென்றால் நீர் மேலாண்மை பற்றி கூறும்போது 800 ஆண்டுகளுக்கு முன்பு செய்தான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வீராணம் என்ற ஏரியை 1.5 TMC தண்ணியை உருவாக்கினான் பராந்தக சோழர். அந்த சோழர் மரபு இல்லாத நம்மளால் இல்லை. சோழர் பூமி இது, நம்மளால் முடியாததா? இந்த சோழர் பூமி மிக உலகத்துக்கு நீர் பாய்ச்சி நம்முடைய தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்கிய மாமனிதர். 2ஆம் நூற்றாண்டு வரை இந்தியா என்ற தமிழ்நாட்டை உருவாக்கி பொருளாதாரத்தை வளர்த்தவன் சோழர்கள். சோழர்கள் இல்லை என்றால் நம்ம பொருளாதாரம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை. தடையாளர்கள் அடித்து வைத்த அடித்தளத்துக்கு தான் உருவானது நமது தற்சார்பு பொருளாதாரமும். பின்னால் வந்து இடைக்கால பேரரசு கடாரம் வரை வென்றான் ராஜேந்திர சோழனும் ராஜான சோழனும். அதற்கு நமக்கு பொருளாதாரம், அந்த பொருளாதாரம் எங்கே வந்தது? வேளாண்மையில இருந்தது. இன்றுதான் தொழில் புரட்சி, மற்ற புரட்சி எல்லாம்
வேளாண் பொருளாதாரம் இல்லாமல் ராஜேந்திர சோழன் கடற்கரை வென்றிருக்க முடியாது. இந்திய நிலப்பரப்பில் மற்ற கண்டங்களை ஆண்டவன் பேரரசன் ராஜராஜ சோழனும். இது தற்சார்பு பொருளாதார தமிழ்நாட்டில் இல்லை. அவர்கள் செய்த நற்பணிகள், கோயில்களும் நற்பணிகள், குளங்களை கட்டி ஆண்டவர்கள். கோயில் என்ற சாதாரண விஷயமா புரிந்து கொள்ளாமல் நாம் அறவே கட்டுத்தனமான சில தவறுகளை செய்துவிட்டோம். இருக்கட்டும். ஆனால் தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நாம் நகர வேண்டும் என்றால் இந்த மாதிரி நதிநீர் திட்டங்களையும் செய்தே ஆக வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் நமது பெரும்பாட்டன் கரிகால வளபாரத்துக்கும் உலகத்துக்கே பேர் வாங்கி கொடுத்தார் என்று கூற வேண்டும். ஏனென்றால் இந்த நீர் மேலாண்மைக்கு உலகத்துக்கே வித்திட்டவன் என்றால் தமிழ்நாட்டை, இந்தியாவை ஒரு பொருளாதாரத்துக்கு இன்றைக்கு வல்லரசாக ஆகப்படுகிறது என்றால் அதற்கு வித்திட்டவன் கரிகால பெருவளத்தால். அதற்கு அடுத்ததாக வந்தவர் இடைக்கால சோழர்களும் ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும். மூன்றாவதாக வந்த பெருமனிதர் நம்ம கர்ம வீரர் காமராஜர். 1957 அப்புறம் எந்த ஒரு நீர்த்தேக்க திட்டம் தமிழ்நாட்டில் இல்லை. நமது வேளாண்மை மறந்துவிட்ட தொழில் புரட்சி, இலவச அரசியல் என்று நம் மக்களை திசை விட்டோம். இது தவறு. தெரிந்தோ தெரிந்தால் நாம் உணர்வோம். அறிவு சார்ந்த விளக்கமாக நாங்கள் கூறுகிறோம். தயவு செய்து நாம் உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போதாவது இழுத்தெறிந்து கொண்டு தற்சார்பு பொருளாதாரத்தை அடைவோம். ஏனென்றால் இன்றைக்கு ஓரளவு தலைமைகள் தான் விளைகிறது. எண்ணெய் வித்துக்கள் இல்லை, பருப்புகள் இல்லை, பழங்கள் இல்லை, காய்கறிகள் இல்லை. இவை என்றால் நாம் மற்ற இதை செய்யும் போதுதான் நாம் தற்சார்பு வேளாண்மை பெற்றால்தான் தற்சார்பு பொருளாதாரம் கிடைக்கும் என்று கூறி வாழ்க சோழ பேரரசு. இதை செய்து முடித்து காட்டி ஐயாறு நமக்கு ஒரு பாடமாக அமையட்டும் என்று அனைத்து உள்ளங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடுவதில்லை. நன்றி, வணக்கம். இப்போது இந்த திட்டம் தொடர்பாக கோஷங்களை உருவாக்கிறோம். நாங்கள் கூற எல்லோரும் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பூமி தாயின் மண்ணே நம் குருதி, ஆறுகளே நம் நரம்புகள், நீர்நிலைகளே நாம் சுவாசிக்கும் நுரையீரல், சோறையில்லாத சித்திரமா அறிவோம், வெளிப்படுத்துவோம். கிடைக்கும் நீரை விதைநீராக சேமித்து மழை மேகங்களை உருவாக்குவோம். இஸ்ரேலை போல், ஆந்திராவை போல் நீரை பயன்படுத்துவோம். நிலத்தடி நீர் பெருக்குவோம். புஞ்சை பயிர்களை மீட்டெடுப்போம். காவேரி தாயே 3 TMC நீரை கடனாகத்தா. உமக்கு கைமாறாக 9 TMC நீரை ஐயாறு தரும். புஞ்சை பயிர்களை சமச்சீராக கொடிக்கொண்டிருக்கும் எங்கள் குலதனங்களே, எமது வேண்டுதலை நிறைவேற்றி தாருங்கள். நடந்தாய் வாழி காவேரி, உன் நீரை பகிர்ந்து பசுந்த தமிழ்நாட்டை உருவாக்கு. எங்கள் வீட்டின் ஒளிவை கேட்டு பசுந்த தமிழ்நாடே என் நோக்கம். அதே விடியாவில் ஏது வணக்கம். கலந்து கொண்ட அனைத்து ஊர்களில் வந்த பெரியவர்கள், தாய்மார்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற கவுன்சிலர்கள் அனைவரையும் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி கொடுக்க முடியாது. அனைவரையும் இந்த கையாறு பாதுகாப்பு மற்றும் அங்க கொல்லிமலையிலிருந்து உருவாகி கல்லூரியில் இருக்கக்கூடிய அனைத்து நதிகள் சார்பாகவும் ஏரிய சார்பாகவும் இந்த பூமி தாயின் சார்பாகவும் தங்களை அன்போடு வரவேற்று வரம்போல் இன்னைக்கு நல்ல அதிகம் இருக்கா இப்படிதான் போகணும்னு நான் சொன்னேன். நிக்கலாம் வேணாம், வாங்க பாண்டியன் இதை மட்டும் நல்லா ஃபுல்லா எடுத்துருங்க.
ஐயாரும் வாழ்வளமும் என்பதை இது எங்களுடைய தவக்குறை. எந்த எஸ்டாப்ளிஷ் வச்சு நாங்கள் அப்படி சொல்ல எஸ்பிட்ட பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் முன்னாடி வருட வருடங்கள் மழை வரும், நல்ல பருவ மழை பெய்யும், ஐயாறுலாம் புனரமைச்சு இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட எல்லாம் மண்டி, அதாவது சீமக்கரெல்லாம் மண்டி கிடக்குது, கலிங்கில் பழுதாமல் கிடக்குது. இந்த போராட்டம் வந்து நாங்கள் அறவழியில் நடத்திருக்கோம். இது மத்திய அரசும் மாநில அரசும் ஆளும் ஆட்சியாளர்களும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த விஷயத்தை செய்து கொடுக்குமாறு ஒரு அமைதியான அறவழியாக தான் செய்து வச்சிருக்கோம். இது வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். ஏரியும் குளங்களும் அமைதியாக இருக்கிறது. அது நீங்கள் போட்டுக்கொண்டு குப்பைகளை கொந்தளிச்சா இந்த மறுபடியும் உங்களுக்கு தான் வரும். இந்த அறவழி போராட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள், எம்எல்ஏ எம்பிக்கள், அரசு அதிகாரிகள் கவனத்தை எடுத்து பொதுமக்களுக்கு அதை செய்ய வேண்டிய கோரிக்கை நடத்தியிருக்கோம். அந்த 64 கலிங்கிகளும் 33 ஏரிகளும் தூர்வாரப்பட வேண்டும். தூர்வாரப்பட்டு மழைக்காலங்களில் அதிக மழை பொழிவு கர்நாடகாவில் பெய்து அதிகமாக தண்ணீர் போகும் சமயங்களில் இந்த பம்ப் சிஸ்டம் மூலமாக திருவேங்கமலையில் வந்து சோலார் அமைச்சு பம்ப் சிஸ்டம் மூலமாக கொல்லிமலையில் ஒரு 3 டேம்ஸ் தெரியும், பச்சைமலையில் 2 டேம் அமைச்சு இந்த ஐயாருக்கு வரக்கூடிய வழித்தடங்களில் தண்ணீரை சேமித்து பக்கத்து மாநிலத்தில் செய்துள்ள ஆந்திரா ராயலசீமா மாநிலத்தில் 2007 செஞ்சிருக்காங்க. அது மாதிரி செஞ்சு சென்றால் இந்த மக்களின் வாழ்வாதாரம் பெருகும். வெளியூருக்கு சென்றவர்கள் பிழைக்க வருவார்கள். நம்ம தமிழகத்துக்கு, அதாவது உலகத்துக்கே கற்றுக் கொடுத்த நீர்மலனை கரிகாலன் சோழன் கட்டிய மாதிரி கல்லணை மாதிரி இந்த புண்ணிய நதி இருக்கிறது. இதை பாதுகாக்கவே இந்த போராட்டம் நடத்தியுள்ளோம். தயவு செய்து மக்கள் கோரிக்கை ஏற்று இதை மத்திய மாநில அரசு. வணக்கம், யோகநாதன் திருச்சோழன், ஐயாறு பாதுகாப்பு மற்றும் ஏரிகள் புனரமைப்பு சங்கம் இன்று கைகாட்டியில் அறவழியில் நடத்திய விழிப்புணர்வு, அதாவது ஐயாறு உயிர் பெற வேண்டுங்கிறதுக்காக அறவழியில் ஒரு ஆகாய நீர்வீழ்ச்சி, அதாவது சொல்லக்கூடிய அந்த பச்சைமலையும் கொல்லிமலையும் அந்த மேகமூட்டத்திலிருந்து அங்கேயே மலை மேகங்கள், அதாவது புளியங்களை கொல்லிமலை மேகங்களை உருவாகி அங்கே மழை பொழிந்து அதை உருவாகி, அதாவது பருவமழை பொழிந்து அங்கே உருவாகி நம்ம மாவட்டத்தில் 33 ஏரிகள் 63 கலிங்கள் தாண்டி 10 கண் பாலத்துக்கு கலக்குது. இதுக்கு இன்றைக்கி என்ன நடைபெற்றது எப்படின்னா, இந்த ஐயாறு உயிர்பட வேண்டும், அதாவது அதில் மதுகள் சரி செய்ய வேண்டும், அந்த உள்ள இருக்கக்கூடிய மண்ணுகளை அகற்ற வேண்டும், இருபுறங்களும் நல்ல காங்கிரீட் தளங்களை அமைக்க வேண்டும். காவேரியில் அதிகமாக நீர் போகும் சமயத்தில் இந்த திருவேங்கமலையில் ஒரு சோலார் பம்பை அமைத்து, சோலார் பேனல் அமைத்து நீர் மின் திட்டத்தை உற்பத்தி பண்ணி அங்கேயே கொண்டு விட வேண்டும். அதாவது எங்கள் ஐயாறு எங்கே உருவாகுதோ கொல்லிமலையில் அந்த புள்ளிகளை விட்டு இந்த 64 கலிங்களும் 33 நிரப்ப வேண்டும் தான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. இந்த கோரிக்கை நிறைவேறினால் 120 கிராம மக்கள்கள் வாழ்வாதாரம் மேம்படும். ஆடு மாடுகள், அதாவது அவங்களுக்கு தேவையான கூலங்கள்லாம் வெளியே வாங்கிக்கிறாங்க, இவங்களே பயன்படுத்துவாங்க. விவசாயிகளுடைய விளைபொருள் நல்ல விலை கிடைக்கும், அவங்களே உற்பத்தி பண்ணுவாங்க, இவங்க வெளியே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அறவழியில் பண்ணோம். இது மத்திய மாநில இப்போ ஆண்டு கொண்டு இருக்க அரசு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் செவிசாய்த்து இந்த பிரதான கோரிக்கையை முன்னிறுத்து தயவு செய்து நிறைவேற்றி தருமாறு அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் மத்திய மாநில அரசு கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம். பேர் யோகநாதன் திருச்சோழன், தின்னக்கோணம்.